இங்கே பாருங்கள், வெளிப்புற வெளி சுற்றுச்சுவரில் நம்ம இங்கே வெள்ளை அடித்து காவியம் அடிச்சுட்டு இருக்கோம். சிவன்பர்கள் தொண்டர்கள் சிவப்பணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பணி. இது பாலமுருகன் சிவா. இது கிட்டி சிவா. இதுலேயே நம்ம ரொம்ப இளைஞர், நம்ம டீமில் ரொம்ப இளைஞர் இவர் தான். அதுக்கு 16 வயசு தான் ஆகுது. நம்ம தம்பி சேகர் தம்பி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாப்புல. 16 வயசு தான் ஆகுதா? 17ஆ? ஒரு வயசு கம்மியாக சொல்லிட்டனோ? சிவா சாப்பாடு அடியா, வாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை பார்க்கலாம். இப்போ தான் இது கண்ணன் சிவா. எல்லாம் நம்ம தூத்துக்குடி உள்ள சுற்றி உள்ள ஊர்களில் இருந்து. உங்கள் பேர் செல்வமா? முத்துநாயகம் சிவா. முத்துக்குமார் சிவா. சிவா அப்படியே வீடியோ ஓடிட்டு இருக்கு. முடிஞ்சுதா? அங்கே அடிச்சு முடிச்சாச்சா? இந்த சுவாமி சன்னதி இங்கே வேலைகள்லாம் முடிஞ்சது. ஆமாம், இந்த வெள்ளை அடிச்சாச்சு. இங்கெல்லாம் வெள்ளை அடிச்சு எல்லாம் மஞ்சள் கலர் அடிச்சாச்சு. உள்ளேயும் அடிச்சாச்சு. ஓகே. இது வந்து வேலூர் நங்கைங்கிற ஒரு அம்மன் சன்னதி. இந்த அம்மன் சன்னதிக்கு ஆமாம், அந்த பேர் அப்படி வச்சுருக்காங்க. இது இங்கே நம்ம தம்பி இங்கே காவி அடிச்சுருக்காப்ல. தம்பி உன் பேர் என்ன? வெங்கடேசன். கதிரேசன். இங்கெல்லாம் வெள்ளை அடிச்சிருக்கு. இங்கெல்லாம் இனிமேல் தான் காவி அடிக்கணும். இதுதான் அம்மன் சன்னதியோட கோபுரம், விமானம். அந்த தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் சாமி சன்னதியோட விமானம். சாமி வந்து நடுநக்கர் மத்தியபதீஸ்வரர். அம்மன் பேர் வந்து சிவகாமி அம்மாள். இந்த கோயிலோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அங்கே மேற்கு வாசலும் உண்டு. கிழக்கு வாசல் நம்ம அன்னைப்பில் பார்த்தோம். இப்போ மேற்கு வாசல். இப்போது திருவிழா நடக்கிறதுனால அதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுவும் ஒரு வேலை தான். அண்ணா அந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு ஏற்கனவே அடித்தது காலி ஆகிடுச்சு. மறுபடியும் சன்லைட் செம்மு எடுத்து கலக்கிட்டு இருக்காப்புல வெள்ளை அடிக்கிறதுக்கு. அடிக்கிற மாதிரியா? அது ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்துருவோம். இந்த இதுதான் இந்த கோயிலோடைய மேற்கு வாசல் கோபுரம். சிவா வணக்கம். சிவா வீடியோ இருக்குது. இது நம்ம தலைவர் பாலு சிவா. சிவா எதுவும் பேசுறீங்களா? பேசுங்க. எனக்கு வெள்ளூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வருஷம் மாதம் திருவிழா கூப்பிடுவாங்க. சரி, சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம். அது மாதிரி இந்த வருஷம் வந்தாச்சு. மாசி திருவிழா எப்போ தொடங்குது சிவா? இப்போ மாசி திருவிழான்னு இவங்க திருவோண நட்சத்திரத்துல ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சரி, அது ஒரு 10 நாள் திருவிழா. நல்லா சிறப்பாக இருக்கும். சரி, எல்லாரும் வாங்க. நம்ம விளாட்றப்பலேருந்து கண்டிப்பாக இந்த கோயில் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சிவா. இது இவங்க ஐஜி மாசானம் ஐயாவுடைய சிறப்பு ஏற்பாடில் இந்த பணி நடக்கும். சரிங்க சார். ஓகே, நன்றிங்க. இந்த ஊர் மக்கள் இங்கே வந்து மேற்கு வாசலில் நேராக உள்ளே போயிடுச்சுன்னா இங்கே பெண்கள் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இங்கே கோலம் போட்டுட்ருக்காங்க. திருவிழா நடக்க போகிறதுனால அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. நேராக உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு விநாயகர் இருக்கார். சுந்தர விநாயகர். அப்படி நம்ம போயாச்சு அப்படின்னா இங்கே எல்லாம் வெள்ளை அடிச்சிருக்கோம். இந்த இங்கே
இந்த காவி அடிக்கிற வெள்ளையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம். வெள்ளை அடிச்சுட்டு காவி அடிக்கிற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சிவா நம்ம இங்கே சிவா அப்படியே அங்கே அப்படியே காட்டுங்க. ஆ ரைட். இதான் முருகன் சன்னதியோட கூப்பிட்றாங்க. இதான் கோபுரம், கொடிமரம். கொடிமரத்தில் திருவிழாவுக்கு அப்படியே சுற்றி வந்தாச்சு. கோயிலை சுற்றி வந்தாச்சு. கோயிலை சுற்றி வந்தால் கோயிலுக்கு முன்னால் ஒரு அற்புதமான ஒரு குளம் இருக்குங்க, தெப்ப குளம். அற்புதமான ஒரு குளம். இந்த குளத்துல எல்லாம் பணிகள்லாம் முடிச்சுட்டு இந்த குளத்துல தான் குளிச்சுட்டு போகலான்னு இருக்கும். என்ன சிவா இப்போமே குளத்துல இறங்கியாச்சா? இது மதிய உணவு இடைவேளையா? மதிய உணவுக்காக கை காலையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்க குரு வந்தாருக்கு அவளை மட்டும் அடிக்க திரும்பி பாருங்க, வீடியோவில் அடிங்க. பார்த்தீங்களா, சுற்றி எல்லாம் விவசாய கிராமம். இந்த சைடு வாழை போட்டிருக்காங்க, அந்த சைடு வயல் நெல் போட்டிருக்காங்க, அந்த சைடு தென்னை, இது பனை. எல்லாம் சிவன் அருள். ஓம் நம சிவாய நமக.